எல்லாம் வந்து மேலுமே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி மனசை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. இதனால் கண்மணி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ அன்பு வந்து இந்த மாதிரி நீ அழாத கண்மணி, நம்ம வந்து கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நாளைக்கு நம்ம உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம், நம்ம அங்கே தான் வந்து கொண்டாட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தீபாவளியை. அதை கேட்டு கண்மணி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல கண்மணி, இதில் என்ன இருக்குது, இங்கே பாரு நம்ம அங்கே தான் கொண்டாடுறோம், பாட்டி சொன்னாங்கன்னா பாட்டி ஒத்துக்கலனா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கண்மணியோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க 2 பேருமே வந்து கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே கார்த்தியும் அதுக்கப்புறம் வந்து பவியும் அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட வழி அனுப்ப தயாராகிறாங்க. கரெக்டாக கண்மணி அன்பும் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, எதுக்கு அன்பு நீ போறியா அப்படின்னா, ஆமாம் நான் போக தான் போகிறேன், ஏன் இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே சட்டம் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நான் வேறு என் தம்பி வேறு வா, நீங்களே சொல்லுங்கள், கார்த்தி வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறான்ல, அதே மாதிரி நானும் என் மாமியார் வீட்டுக்கு போகணும்ல, அதுதானே முறை, அப்போது கார்த்தியை அனுப்பாதீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு கார்த்தியில் டேய் என்னடா நீ அப்படின்னு ஒன்று சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைகை காட்டுறாரு. சரிடானாங்க. என்னங்க உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பவி கேட்குறாங்க. பவி அமைதியாரு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று சரி அப்படின்றாங்க. கார்த்தி அனுப்பக்கூடாது, ஏன் அவங்க வீட்டில் வந்து முறையை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, என் மாமியார் கூட தான் முறையை வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் அவங்கள மதிக்கலை, ஆனால் கார்த்தியோட அம்மா அப்பா மட்டும் மதிச்சிங்க, ஆனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி முறை பண்ணாங்கல்ல அப்படின்றாங்க. இப்போ வந்து பாட்டி அப்புறம் கூட இருக்கவங்களாம் அவங்க கூட ஜாலரை தட்டுறவங்களாம் அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், முறை அவங்கவுங்க முறையை அவங்கவுங்க பண்ணாங்க, என் மாமியாருக்கு தெரிஞ்ச முறையை என் மாமியார் பண்ணாங்க, அதே மாதிரி பவியோட அம்மா அப்பாவை தெரிஞ்ச முறையை அவங்க பண்ணாங்க, அதனால் ஆக மொத்தத்தில் 2 பேருமே வந்து கூப்பிட்ருக்காங்க, ஒருத்தருக்கு அனுப்பாமல் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சா அது தப்பாயிடும், அது எப்படி அனுப்பாமல் இருக்க முடியும், பவித்ராவோட அம்மா அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றாங்க பாட்டி. சரி அப்படின்னா எனக்கு மட்டும் ஒரு நியாயம், அப்போ தம்பிக்கு ஒரு நியாயமா, அப்போ நான் வேறு அவன் வேறவா அப்படின்றாங்க. அதை கேட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி முடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் வந்து போகக்கூடாதுன்னா என் மாமியார் வீட்டுக்கு, அதே மாதிரி கார்த்தியை அவங்க மாமியார் வீட்டுக்கு போகக்கூடாது, இதுதான் என்னோட முடிவு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணன் சொல்கிறது நியாயம் தானே பாட்டி, நான் மட்டும் போயிட்டு அண்ணன் மட்டும் போகலன்னு நல்லா இருக்குமா, அப்போ அண்ணனுக்கு என்ன மரியாதை இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு அப்படியே பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு நிற்கிறாங்க. வெண்ணாக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, ஒருவேளை அன்பு வந்து போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணா பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து தம்பி சொல்கிறதும் நியாயம்தான், கரெக்டாக தானே சொல்லிகிட்ருக்கான் அன்புவும் வந்து நம்ம என் பையனும் வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தான்மா நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ இப்படி பண்ண எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பா வந்து கேட்குறாரு. எல்லாரும் பேசுறதால என்ன பண்ணு தெரியாமல் பாட்டி வந்து இப்போ என்ன நீங்கள் 2 பேரும் போய் ஆகணும் அவ்வளோதானே, சரி போங்க அப்படி சொல்லிடுறாங்க. அது கேட்டு வெளில செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. அப்படின்னா பார்த்துக்கலாம் விடு அப்படின்றாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு, ஏங்க அப்படின்றாங்க. உடனே கண்மணியும் அன்பும் வந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அன்போட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லபடி போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இவங்களையும் அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க. இது எல்லாம் பார்த்து வயிறாக இது தாங்கவே முடியல வெண்ணா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அங்கே போனால் அவ்வளோதான், எப்படியும் வந்து அன்பு கண்மணி ஒன்றா போகக்கூடாதுன்னு நினச்சினேன், இப்போ அங்கே போகிறாங்களே அவங்கக்குள்ளே வந்து எல்லாமே வந்து நடக்கும், அதெல்லாம் நடக்கவே கூடாது, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க வெண்ணிலா. இங்கே வந்து அன்புக்கு வந்து கண்மணி வந்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. தீபாவளி காலையில் எழுந்தோடனே வந்து அன்புக்கு வந்து தலை நிறைய வந்து எண்ணெய் வச்சு வந்து வந்து எல்லா சம்பிரதாயமும் ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு இந்த எண்ணெயை வச்சு நல்லா தேய் கண்மணி அப்படின்னு சரி இவ தானே நல்லா தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு என் தலையை போட்டு நல்லா அடிச்சிடுவானுன்னா, இப்போ இவங்க மேலே எந்த கோமும் இல்லைங்க, அதனால் நான் அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவ்வளோ அழகாக வந்து தேய்ச்சி விடுறாங்க. அப்படியே கண்மணியே பார்த்துக்கிட்டு வந்து தன்னையே மறந்து போகிறாரு அன்பு. அப்படியே கண்மணி வந்து தலையில் எண்ணெய் வைக்கிறது அப்படியே பார்த்துட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாரு அன்பு. கண்மணி பார்த்துட்டு இருக்காரு, கண்மணியும் அன்பையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து எண்ணெய் வந்து கீழே விழுந்து கொட்டிடுது. அப்போ கண்மணி வந்து அந்த எண்ணெயில் வந்து காலை வச்சிடுறாங்க. வச்சுட்டு வழுக்கி விட போகிறாங்க. அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறாரு அன்பு. 2 பேருமே ஒருத்தர் ரொமான்டிக்காக வந்து அவங்க 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அப்படியே வந்து தண்ணியை மறந்துடுறாங்க. என்னாச்சு கண்மணி ஒரே சத்தம் வருது சொல்லிட்டு அவங்க அம்மா வந்தோடனே இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் கண்மணி வந்து அப்படின்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க. நம்ம அன்பும் விலகுறாரு. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னை அறியாமல் பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சரி ஓகே இனிமேட்டு நீங்கள் குளிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு கண்மணி வெக்கப்பட்டு ஓடி